ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்துடைய அன்பின் சீஷர் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, இயேசுவுக்குள் லைஃப் இருந்தது. அந்த ஜீவன், அந்த லைஃப் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. லைஃப் வாஸ் த லைட் ஆஃப் த மேன். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. Darkness has not understood. அந்த ஒளியாகிய இயேசு கிறிஸ்து இருளிலே பிரகாசிக்கிறார். ஆனால் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள், அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் அதை பற்றி கொள்ளவில்லை. பல ஆண்டுகள் கழித்தும் இன்னும் ஜனங்கள் இருட்டிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒளியை அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன், 9ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்க யோவான் என்ன சொல்றாருனாக்கா, உலகத்திலே வந்து உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் எ true light that gives light to every man was coming into the world. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே தான் அந்த ஒளி, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறேன். 8ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருனாக்கா, ஜனங்களை பார்த்து, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்காமல், whoever follow me will never walk in darkness. இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருப்பான். அதாவது but he will have the light of the life. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒரு சிற்றூருக்கோ, ஒரு தாலுகாவுக்கோ, ஒரு டிஸ்ட்ரிக்டோ, அல்லது ஒரு ஸ்டேட்டுக்கோ, அல்லது ஒரு நேஷனுக்கோ, ஒரு தேசத்துக்கோ ஒளியில வேர்ல்டுக்கு, உலகத்துக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் உலகத்துக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன், என்னை யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்றார். எப்படின்னாக்கா, லைட் ஆஃப் லைஃப்னு சொல்றார். அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அது மட்டுமில்லாமல் அவன் மரணத்தை காண்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்கிறேன். 9வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அதாவது யாரெல்லாம் வந்து டார்க்கா இருக்கிறாங்களோ, இருட்டில் இருக்கிறாங்களோ, பாவத்தில் இருக்கிறாங்களோ, நான் தான் உலகத்தினுடைய ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றி நீங்கள் நடக்கும் பொழுது இருட்டில் நடக்க மாட்டீங்க, வெளிச்சத்தில் தான் நடப்பீங்க. அப்படி வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு வந்து உலக ஜனங்களுக்கு, அதாவது உலக மக்களுக்கு, என்னால் உண்டாக்கப்பட்ட ஜனங்களுக்கு நான் ஒளியா இருக்கிறேன்னு சொல்றார். ஆம் இன் த வேர்ல்டு. அவர் சொல்றார், ஆண்டவராகிய இயேசு வேர்ல்டு, ஆம் லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உண்மையான ஒளி, ட்ரூ லைட். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான ஒளி, உண்மையான வெளிச்சத்தை கொடுப்பது என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். வேற யாராலும் இந்த உலகத்தில் உண்மையான ஒளியை, உண்மையான ஜீவ ஒளியை,
உண்மையான வெளிச்சத்தை, உண்மையான ஆசீர்வாதத்தை, அதாவது உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான ரட்சிப்பை, அதாவது எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு ஒளியாலும் கொடுக்க முடியாது. அது ஆண்டவராய் இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஐ லைட் ஆஃப் த வேர்ல்ட், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னுடைய ஒளியிலே எவன் பின்பற்றுகிறானோ அவன் மரணத்தை காண்பதில்லை, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத்தில் உள்ள நதிகள் புரண்டோடும் என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னாக்கா, அதாவது வேர்ல்ட் ஆஃப் த லைட், அதாவது உலகத்துக்கே ஒளி யாருனாக்கா ஆண்டவராய் இயேசு தான், வேற யாரும் கிடையாது. அவரை நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் தான் உண்மையான ஒளி. இந்த வசனத்தை கேட்டவங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.